ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நல்ல விஷயத்துலேருந்து. ஸோ அதாவது நம்மளுடைய ரேண்டி ஆர்டனோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ரேண்டி ஆர்டன் புதுசாக டபிள்யூ ஒரு கான்டாக்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மை ஆகிருக்கு. ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸாக அடைஞ்சிருக்கிறது நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூல கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாரு. லிட்டரலாக இது கொஞ்சம் பெரிய கான்ட்ராக்ட். ஏன்னா ரேண்டிக்கு இப்போ 43 வயசு ஆகுது. ஸோ அப்படி பார்த்தா இன்னும் 5 வருஷங்க நேரம் கிட்டத்தட்ட 48 வயசுக்கிட்ட ஆயிரும். ஸோ நான் நேரத்துக்கு போட்ட இதிலே சொல்லியிருந்தேன், ரேண்டி எல்லாம் டபிள்யூ விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அவரோட கான்ட்ராக்டை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம், எப்போ முடியுதோ ஸோ அவர் கண்டிப்பாக ரினியூ பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் பார்த்தீங்கன்னா அவர் 5 வருஷத்துக்கு சேர்த்தே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாரு. இது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ அதேமாரி இன்னொரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டை ரீசெண்ட் பண்ணியிருக்கு. அது வேறு யாருமே இல்லை, நம்மளோட சேட் கேபிள் தான். ஸோ அதாவது சிவிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க நிறைய விதமான ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ நேரத்தைக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிளில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் கேபிள் வாயிலாகவே சொல்லியிருக்காரு. அதாவது நான் வெறும் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூல இப்போதைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தா நம்ம 2026 வரைக்கும் நம்ம சேட் கேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னெல்லாம்னா, ஸோ புதிய டேக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சேசியூ டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா புதிய டேக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்எக்ஸியில் ஒரு நல்ல மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. நம்மளுடைய ஓபான்னு நினைக்கிறேன், அவங்க பேரனே தெரியல. ஸோ நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா என்எக்ஸியில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஓடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான மேட்ச் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒன்று வந்தது, எனக்கு அது தெரில. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அதாவது நம்ம மெயின் ராஸ்டில் பார்த்தோம்னா நம்ம ஓடிஸுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு வாய்ப்புமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுக்கல. ஸோ அந்த ஆல்ஃபா அகாடமியில் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் காமெடியாக நல்ல விதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளாம் அந்த சாம்பியன்ஷிப் நம்ம ஓடிஸுக்கு தேவைங்கிறதே மறந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெஸ்லர் தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்தாங்களான்னா அது கிடையாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம டபிள்யூ ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஓடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பையாவது கொடுத்தாங்க. ஒரு நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை இது விளையாடுறது மாதிரியாவது காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் ஓடிஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே எனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாரு. மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமாக நம்ம ஓடிஸை பார்த்தீங்கன்னா என்எக்ஸியில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட முகம் யாரெல்லாம்? நம்மளோட நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு. ஸோ அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஜிம்மிஸோ ஜேவுஸோ இருக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஜேவுஸோக்கு அடுத்த பிறந்த ஒரு தம்பின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாட்டே ஒரு சின்ன பையன் இருக்குதான். ஸோ அது யாருன்னு யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? ஸோ அதுதான் நம்மளுடைய புதிய ட்ரைபிள் சீஃப் சோலோ சிக்கோவா. இப்போ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் சண்டை போட்டாரு. அன்னைக்கு ஒரு பச்சிலம் குழந்தையா இருந்திருக்காரு. ஸோ ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இப்போ டபிள்யூல அடுத்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துருக்கிறாரு. ஸோ பாருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி ஸோ டபிள்யூக்கு வேறு லெவலில் மணி ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனாய் ஃபேமிலி. ஆனால் அனாய் ஃபேமிலி உண்மையிலே வேறு லெவலு. ஸோ ஒரு ஃபேமிலி, நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னா ஸோ சண்டை போட்டுலாம் திடீர்னுலாம் சண்டை வரும். ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் ஃபோட்டோ வாட்டு எடுக்கிறது, ஸோ ஒன்றாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீக்கை பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன். ஸோ இதை யாருமே சீரியஸாக எடுக்கண்டா, மேபி பார்த்தீங்கன்னா இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதாவது
அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பண்ணி மட்டும் பாருங்க. இப்படி நடந்தனா எப்படி இருக்கும்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால யாரும் சீரியஸாக எடுக்கண்டாம். ஸோ அதான் நம்ம ஜாக் ஆஃப் ஆர்ட்டும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி, இன்னும் நேருக்கு நேர் காணிக்கல. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் காணிக்கல. ஸோ போன அவரு ரிட்டர்ன் ஆனப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதாவது மேபி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே நம்ம ஜாக் ஆஃப் ஆர்ட் ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸு, சோலா சிக்காவா, ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சடனாக ஜாக் ஆஃப் ஆர்ட் உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சடனாக நம்மளோட கில்லிங் ஸ்மைல், எஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அந்த வில்லத்தனமாக சிரிப்பார்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாக் ஆஃப் ஆர்ட்டை பற்றி சிரிக்கிற நேரம் சடனாக ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து சோலா சிக்காவை பிட்ரேல் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறது எப்படின்னு கொஞ்சம் மிஸ் ஆகுதான்னு தெரில. ஸோ நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதாவது ரோமன் ரெயின்ஸும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டும் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்க்குறது மாதிரி ரோமன் சிரிக்கிறாரு. சிரித்த உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து நம்ம சோலாக்கு அகேன்ஸ்டாக பிட்ரேல் பண்ணி சோலாவை அட்டாக் பண்ணுறாரு. இது எப்படி இருக்குது? ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கானா இல்லை. ஸோ கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸாக இழுத்துட்டு போவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜெம்மிஸோ ஜெவ்ஸோலாம் ரோமனை திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோமன் மணிப்பேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஆஃப் ஆர்ட் அந்த மாதிரி நிலைமைகள் வர நேரம் மேபி இப்படி நடக்குது வாய்ப்பு இருக்குது. பட் இது அதிகபட்சம் நடக்க வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் குறைவுதான். பட் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு 50-50% எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. பட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது.